Hello, welcome to Learning Law. Interpretation of Statutes Part 6ல நம்ம லாஸ்ட் வீடியோல இன்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷனை பத்தி பார்த்தோம். இன்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் என்னன்னா ஒரு ஆக்டை இன்டர்பிரேட் பண்ணும்போது அந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம இன்டர்பிரேஷனுக்கு யூஸ் பண்றோம் எய்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் எய்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன்னா என்ன, அது என்னென்ன எய்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். External aids are tools that exist outside the statute and are used by the courts to interpret the laws when there is an ambiguity or inconsistency. So ஒரு ஸ்டாட்யூட்டை இன்டர்பிரேட் பண்ணும்போது இன்சைட் த ஸ்டாட்யூட் இருந்தா அதை நம்ம இன்டர்னல் எய்ட்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ எக்ஸ்டர்னல் எய்ட் ஸ்டாட்யூட்டுக்கு வெளியே என்னென்னலாம் நம்ம எய்டா யூஸ் பண்ணலாம் இன்டர்பிரேஷனுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். These aids help the court in understanding the legislative intent and resolving the conflicts in the interpretation. So interpretation நம்ம எதுக்கு பண்றோம், ஒரு lawல இருக்கக்கூடிய conflicting words, ambiguity in words, unclear meaning இதை தான் நம்ம இன்டர்பிரேட் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்ம என்னென்னலாம் எக்ஸ்டர்னல் எய்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டெக்ஸ்ட் புக். When interpreting a statute, the court may consult standard textbooks to clarify its meaning. ஓகே, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸை நம்ம மீனிங்கை கிளாரிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். விச் இன்க்ளூட்ஸ் கமெண்டேட்டரிஸ், புக்ஸ் நம்ம படிக்கிற லா ரிலேட்டடான புக்ஸ் அண்ட் ஸ்டாட்யூட்டை இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய புக்ஸ் எது வேணா நம்ம அது ஸ்டாண்டர்டா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா அந்த புக்ஸுக்கு பைண்டிங் வேல்யூ இருக்கா, அதாவது போட்டு இன்டர்பிரேட் பண்ணும்போது அந்த புக்ல இருக்கிறது தான் சொல்லணுமா, அந்த புக்ல இருக்கிறது தான் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ கோர்ட் கேன் டேக் தட் as an external aid for interpretation. Next, debates, speech in parliament or legislature. இந்த டிபேட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணணும்னா அது ஆல் ஆஃப் அட் த மொமெண்ட் டக்குன்னு பாஸ் ஆயிடாது. அப்போ அதுக்கு முன்னாடி டிபேட்ஸ் இருக்கும், ஸ்பீச்சஸ் இன் பார்லிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது அந்த ஆக்டுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதோடைய இன்டென்ஷன் என்ன, அந்த ஆக்ட் கொண்டு வரதுக்கான மோட்டிவ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால டிபேட்ஸ் ஆர் ஸ்பீச்சஸ் இன் பார்லிமெண்ட் நம்ம ரெலவெண்டா ஒரு எக்ஸ்டர்னல் எய்டா கன்சிடர் பண்றோம். ஒரு ஆக்டையோ ஒரு கான்ஸ்டிடியூஷனே இன்டர்பிரேட் பண்ணும்போது கூட கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளில பேசக்கூடிய விஷயங்கள், அந்த டிபேட்ஸ் தான் நம்ம இப்போ கூட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்திரா சானே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் நம்ம மண்டல் கமிஷன் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரிசர்வேஷன் ரிலேட்டடான கேஸ். இந்த கேஸ்ல ஒரு பர்டிகுலர் வேர்டை இன்டர்பிரேட் பண்ணும்போது கோர்ட் கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளில பேசப்பட்ட டிபேட்ஸை அவங்க ரெஃபரன்ஸா எடுத்து எக்ஸ்டர்னல் எய்டா யூஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டிக்ஷனரிஸ். ஸோ இப்போ நமக்கு அந்த வேர்டுக்கு லால எங்கேயுமே மீனிங் இல்லை. ஸோ நமக்கு ஜென்ரலா மீனிங் எங்க பார்ப்போம் அப்படின்னா எல்லா ஆக்ட்லயுமே டெஃபினிஷன் செக்ஷன்ல பார்ப்போம். அப்படி இல்லைன்னா காமன் கிளாசஸ் ஆக்ட்ல பார்ப்போம். ஸோ எங்கேயுமே இல்லைன்ற பட்சத்துல நம்ம டிக்ஷனரிக்கு போவோம். டிக்ஷனரியில கொடுத்துருக்கக்கூடிய லீகல் டிக்ஷனரிஸ், அதுல கொடுத்துருக்கக்கூடிய மீனிங்கை வச்சு நம்ம லாவை, அதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டை ஒரு லாவை இன்டர்பிரேட் பண்ண முடியும். அடுத்து ரிப்போர்ட்ஸ் ஆஃப் கமிட்டிஸ். ஒரு பேசிக் என்ன அப்படின்னா, ஒரு ஆக்டை பாஸ் பண்ணணும்னா ஆல் ஆஃப் அ சடன் அது பாஸ் ஆகாது. அதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு ஆக்ட்ங்கிறது மோஸ்ட்லி ஜென்ரலி ஒரு பில் அப்படிங்கிறது அட் த மொமெண்ட் ஃப்ரேம் ஆகாது. அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். அதுதான் இந்த கமிட்டிஸ் கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் லாவை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஆக்டை இன்டர்பிரேட் பண்ணும்போது அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் அது எல்லாமே நம்ம எக்ஸ்டர்னல் எய்டா கன்சிடர் பண்ண முடியும். எதுக்கு, அந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆம்பிகுவஸ் வேர்டோட மீனிங்கை கிளாரிஃபை பண்றதுக்கு. அடுத்தது ஃபாரின் லாஸ் அண்ட் டிசிஷன்ஸ். ஃபாரின் லாஸ் அண்ட் டிசிஷன் அப்படிங்கிறது ஆல்வேஸ் ரிலவெண்டான்னு கேட்டா கிடையாது. ஸோ நம்மள மாதிரியே ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சர், ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், நம்முடைய சேம் கல்ச்சர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல ஒரு பர்டிகுலர் லா ஃபாலோ பண்றாங்க, இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டெசிஷனை கோர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபாரின் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க கோர்ட் அதை நம்ம இங்க கன்சிடர் பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபாரின் ரூலிங்ஸ், அதாவது ஃபாரின் கோர்ட்ஸ் கொடுத்த ஜட்மெண்ட் எதுவுமே இந்தியால பைண்ட் ஆகாது. அதுக்கு வெறும் பர்சசிவ் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். அதாவது நம்ம ரெஃபர் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர நமக்கு அந்த பைண்டிங் வேல்யூ அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன்ஸ். Statement of objects and reasons attached to a bill to explain its purpose, objective and rationally behind it. ஒரு ஆக்ட் நம்ம எனாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோடைய பர்பஸ் என்ன, அந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வரப்பட்டது, பர்பஸ் என்ன, வாட் இஸ் இட்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ், அது என்ன அச்சீவ் பண்றதுக்காக அந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது, அதோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா அந்த லாவுடைய பேக்ரவுண்ட்,
ஒரு லா கொண்டு வராங்கன்னா அது எதுக்காக கொண்டு வராங்க, அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். சோ அதை தெரிஞ்சுக்கிறது மூலமா அந்த ஆக்டுடைய இன்டென்ஷன் என்ன, லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ஷன் என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு நம்ம அந்த ஆக்டை இன்டர்பிரட் பண்ணோம்னா லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ஷன்ங்கிறது ஃபுல்ஃபில் ஆகும். இதுதான் நம்ம எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனா பாக்குறோம். ஃபர்ஸ்ட் என்னது, டெக்ஸ்ட் புக், டிபேட், ஸ்பீச், dictionaries, reports of committees, foreign laws and decisions, statement of objects and reasons. Thank you for watching this video.